ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே வெண்டிங் சூதாட்டம் எதுவும் நடப்பதில்லை. இது ஒரு பொழுதுபோக்கு கணிப்புகள் மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று வீடியோ போடலாம், சரிங்களா? முந்தா நாள் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம், வரல. ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு பேட்டர்ன் முறையில் கணிப்பு நான் எடுத்து கொடுக்குறேன். முடிந்தால் அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஜாயின் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க, சரிங்களா? இன்றைக்கி கண்டிப்பாக 4 டிஜிட் நிச்சயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3 செட்டுமே முக்கியமாக மெயினாக கணிப்பு சூப்பரான ஒரு கணிப்பில் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இது பாக்ஸை வந்திருக்கு பாருங்கள். 107-071 நமக்கு வந்திருக்கு, சரிங்களா? 071 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதே இடத்துல நமக்கு மேலிருந்து கரெக்டாக 976க்கு 796 பாக்ஸு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இதே இடத்துல நமக்கு இன்னொன்று இங்கே 796ன்னு வந்துருச்சு. அடுத்தது 361. ஓகேங்களா? இது ஒரு பாக்ஸு நமக்கு வரணும். அதாவது 361 பாக்ஸ் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க, சரிங்களா? 361 ஒரு பாக்ஸாக வரணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இதில் வேறொரு ஆப்ஷனும் இருக்குது. அதாவது டிஎல்ங்கிற இந்த வாரச்சாட்டு இருக்கு இல்லைங்களா? வாரச்சாட்டு, அந்த வாரச்சாட்டை 4 டிஜிட் கணக்கு அதில் இருக்குது, சரிங்களா? ஜாயின் பண்ணி கேட்டு வாங்கிக்கிறவங்க ஜாயின் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு வின்னிங் இருக்குது அப்படின்னா அதை மிஸ் பண்ணாமல் எடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் சொல்கிறேன். பிரியம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி வாங்கிக்கோங்க. பிரியம் இல்லாதவங்க விட்டுருங்க. அதை பற்றி எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஏன்னா நம்ம ஒரு எடுத்து கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நம்ம கணிப்பு இருக்குது. எடுத்து கொடுக்குறப்போ பாஸ் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டு, எனக்கு ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேனே தவிர, மற்றபடி உள்நோக்கங்கள் ஏதாவது வச்சுக்கிட்டு பண்ணுறானோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு நன்மை பிறக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் முக்கால்வாசி நான் சொல்கிறேன். நேற்றே ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு, சரிங்களா? ஏன்னா அதையும் தெளிவாக காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா வாட்ஸ்அப்லேருந்து தான் நான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கேன். நேற்று கொடுத்தது இந்த இடத்துல பாருங்கள். ரிசல்ட் 7, 9, 6 4 டிஜிட்டல் நான் இங்கே கொடுத்துருந்தேன். இங்கே 1 கொடுத்துருந்தா ஃபுல் வின்னிங்கி. இதில் 6ன்னு கொடுத்துருந்தால் ஃபுல் வின்னிங்கி. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போச்சு. எல்லாத்துக்கும் ஒரே விஷயந்தான் நான் சொல்லக்கூடியது. எல்லாமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம கொடுக்குறோம். பட் நமக்கு அதுவே மீறி போகுது அப்படின்றப்போ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். இங்கே 3-6 வச்சேன் நான். இங்கே அதே மாதிரி 3-6 கொடுத்துருந்தால் இது ஃபுல் வின்னிங்காக மாறி இருக்கலாம். என்னுடைய கணிப்புகளில் வரதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி தான் கொடுப்பேன். இதை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், இதையும் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், இங்கேயும் 2 செட்டு அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். பக்காவாக கெஸ்ஸிங்ஸ் பாஸ் ஆகும். ஜாயின் பண்ணி வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக ஃபுல் வின்னிங் நிச்சயமாக இருக்கும், சரிங்களா? 3 நாளைக்குள்ளே ஒரு 4 டிஜிட்டோ இல்லை 3 டிஜிட்டோ கம்பல்சரி வின்னிங் இருக்கும். ஜாயின் பண்ணி வச்சுக்கிறவங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. 500 பேமெண்ட்டு. நேற்று போட்ட வீடியோஸ், முந்தா நாள் போட்ட வீடியோஸில் என்னோட நம்பர்ஸ் இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ப்ரீமியம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். ப்ரீமியம் நான் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய விருப்பம்தான். கட்டாயப்படுத்தணும் அப்படின்னா அது வேறு மாதிரி போயிடும், சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.